ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாம் கவர் பண்ண போகிறது எக்ஸல், பவர் பிஐ, எஸ்கியூஎல், பைத்தான் அந்த மாதிரியான டேட்டா டூல்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் டேட்டா அனாலிட்டிக்ஸாவோ இல்லை டேட்டா இன்ஜினியராகவோ ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் எக்ஸல் மட்டுமே தேவைப்படுற சில ப்ரொஃபஷன்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா டூலாக நம்ம எக்ஸல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். எக்ஸலில் பேசிக்லேருந்து ஆரம்பித்து நம்ம மாஸ்டர் லெவல் வரைக்கும் போக போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸல்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். எக்ஸலுங்கிறது மைக்ரோசாஃப்டால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம டேட்டாவை ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவை நம்மளால் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அந்த டேட்டாக்குள்ளே நம்மளால் கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த டேட்டாவை சார்ட்ஸ் மூலமாக நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணி பண்ணுறோம். எக்ஸலில் ஃபஸ்ட்டு செல்லுங்கிறது என்னென்னு பார்ப்போம். இப்போ எக்ஸல் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி எம்டி பாக்ஸஸ் நிறைய இருக்கும். ஓகே, இதுதான் செல்லுன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம இப்போ இந்த செல்லை எப்படி ட்ராக் பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நீங்கள் நார்மலாக இதில் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கர்சர் தெரியுதுங்களா, கிராஸ் ஷேப்பில், ஆனால் கொஞ்சம் பிக் கர்சர், சரியா? இப்போது இதே கர்சரை நான் இந்த செல்லோட ரைட் கார்னருக்கு கீழே கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த டாட் மாதிரி இருக்குங்களா, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, அதுக்கிட்ட நான் கொண்டு போனோம்னா அந்த கர்சர் அப்படியே சேஞ்ச் ஆகுதுங்களா. ஓகே, இதுக்கு பேர் தான் ட்ராக் கர்சர். இந்த கர்சரை யூஸ் பண்ணி என்னால் ஒரு செல்லை ட்ராக் பண்ண முடியும், லைக் திஸ். ஓகே, இப்போது இதுக்கு இந்த செல்லில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா இந்த ட்ராக் கர்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே ஒரு ஷீட்டில் நான் சில கண்டென்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன், ஒரு ரிப்போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இப்போ கீழே அஸ்லம்ங்கிற செல்லில் நான் இந்த கர்சரை ட்ராக் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா, நான் ட்ராக் பண்ணி இழுத்த உடனே என்னாச்சுன்னா அந்த அஸ்லாம்ங்கிற நேமு நான் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணி இழுத்தனோ அந்த செல் எல்லாத்துக்குமே காப்பி பேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடுச்சு இல்லையா? எஸ், டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ராக் பண்ணி இழுக்கிறது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஆனால் நம்பர்ஸில் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணி இதே அளவுக்கு ட்ராக் பண்ணி இழுதுங்க. எஸ், என்னாச்சு, 1 2 3 4 5 6 7 8ன்னு ஆர்டர் வைஸ் வந்துடுச்சு. ஸோ நம்பரில் நம்ம ட்ராக் பண்ணி இழுக்கும்போது அது ஒரு ஆர்டர் வைஸில் வந்துடும். டெக்ஸ்ட்டில் நம்ம ட்ராக் பண்ணி இழுக்கும்போது அந்த டெக்ஸ்ட்டே காப்பி பேஸ்ட் ஆன மாதிரி வந்துடும், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ட்ராக் பண்ணுறோமோ. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒரு செல்லை மூவ் பண்ணுறது எப்படி. இப்போ அந்த கர்சரை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க செல்லோட அந்த பார்டர்கிட்ட கொண்டு போகும்போது ஒரு அந்த சிம்பிள் மாறுதுங்களா, மூவ் சிம்பிள் வந்துருச்சு. இப்போ இந்த செல்லை நீங்கள் ஹோல்ட் பண்ணி எங்கேனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த செல்லில் இருக்க கண்டென்ட்டு இங்கே வந்துடும், அங்கே இருக்காது, ஏன்னா நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க. இதுதான் செல்லை மூவ் பண்ணுறது. ஓகே, செல்லை செலக்ட் பண்ணுறது எப்படி. இப்போ எந்த செல்லிருந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணணுமோ அந்த செல்லை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும், மொத்தமாக செல்லை செலக்ட் பண்ணிடலாம். இதுதான் செல்லை செலக்ட் பண்ணுறது, ட்ராக் பண்ணுறது, மூவ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸல் ஷீட்டில் ரோனா என்ன, காலம்னா என்ன. ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூமெரிக் லெட்டர்ஸ் நிறைய இருக்கும், 1 2 3 4 5 6. இதுதான் ரோஸ். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ அப்படின்ட்டு. அதே மாதிரி டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸில் இருக்கும், இதுக்கு பேர் தான் காலம்ஸ். ஏபிசி, ஏ காலம், பி காலம், சி காலம், டி காலம் அப்படி. ஸோ ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் உண்டு. அதாவது நான் இந்த செல்லை கிளிக் பண்ணோம்னா ஏ காலமில் ஃபஸ்ட் ரோவில் இந்த செல் இருக்குது. இந்த செல் ரெஃபரன்ஸை குறிக்கிறது தான் நேம் பாக்ஸ்னு ஒன்று. அதாவது காலமுக்கு மேலேயே இருக்கும் நேம் பாக்ஸ்னு, அதுக்கிட்ட நீங்கள் மவுஸை கொண்டு போனாலே உங்களுக்கு நேம் பாக்ஸ்னு காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த செல்லோட ரெஃபரன்ஸ் வந்துடும், A1 அப்படின்ட்டு. நான் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணுறேன்னு L11 ரெஃபரன்ஸ் வந்துட்டா. ஓகே, இதே கர்சர்
நம்ம இந்த காலத்துக்கு கொண்டு போனோம்னா அந்த கர்சர் வந்து ஒரு மாதிரி டவுன்வர்ட் ஏரோ டைரெக்ஷனில் வந்து கர்சர் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து அந்த ஏ காலமை நம்ம கிளிக் பண்ண வச்சிங்கன்னா ஃபுல் காலமும் செலக்ட் ஆகிரும். கீழே வரைக்கும் ஃபுல் காலமும் செலக்ட் ஆகிரும். இதே தான் ரோலை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரைட்வர்ட் டைரெக்ஷனில் ஏரோ காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ரோவும் செலக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த நேம் பாக்ஸுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இன்செர்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆக்சுவலாக பில்ட்இன் ஃபங்க்ஷன். அதாவது எல்லா ஃபார்முலாஸுமே எக்ஸலில் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன் தான். அந்த பில்ட்இன் ஃபங்க்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனை எங்களுக்கு கொடுக்கணும் சர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும். அதில் நீங்கள் இப்போ நார்மலாக சம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சம் கொடுத்தீங்கன்னா சம் ரிலேட்டடாக உள்ள எல்லா ஃபார்முலாஸும் உங்களுக்கு வரும். அந்த ஃபார்முலாஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலாவுக்குள்ளே க்ரைட்டீரியா நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, எனக்கு இன்செர்ட் ஃபங்க்ஷன் கொடுக்க வேண்டாம், எனக்கு ஃபார்முலா பார் கொடுக்கணும்னா உங்களுக்கு எந்த செல்லில் ஃபார்முலா வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு சம் அப்படின்ட்டு உங்களோட நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஃபார்முலா பற்றிலாம் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் பேசிக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபார்முலா பாருங்கிறது ஒன்று இருக்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இந்த ரோவுக்கும் இந்த காலமுக்கும் கார்னரில் வந்து ஒரு ரைட் டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் டைரெக்ஷனில் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் பேர் செலக்ட் ஆல் பட்டன். ஓகே, இந்த பட்டனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரோஸும் செலக்ட் ஆயிரும், காலமும் செலக்ட் ஆயிரும். ஸோ இட் மீன்ஸ் செலக்ட் ஆல். ஓகே, இவ்வளோத்தையும் கண்டெயின் பண்ணியிருக்கிறது தான் ஒரு ஷீட்டு. ஓகே, உங்களால் எத்தனை ஷீட் வேணாலும் ஆட் பண்ணிக்கிற முடியும். அது உங்களோட ஒர்க் கன்வீனியன்ஸை பொறுத்து. ஆட் பண்ணுறதுக்கு இதில் நியூ ஷீட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டாக அதுவே ஆட் பண்ணிவிட்டு போயிடும். எக்ஸலில் வந்து இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ, டெவலப்பர், ஹெல்ப்பு, பவர் பிவோட்டுங்கிற இருக்கிறது எல்லாமே ரிப்பன் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிப்பன் மெனுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம வீடியோ போக போக பார்க்கலாம். ஓகே, இதுக்கு மேலே இருக்குது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த டூல் பார் வந்திருக்கு. இது வந்து சேவ் ஐக்கானு, அன்டு, ரிடு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதுக்கு அப்புறம் வர்ற வீடியோக்களில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம்.